Praise God, dear family in Christ. இன்னைக்கு நான் ஒரு சின்ன இன்சிடென்ட் பற்றி பேச போகிறேன். இது வந்து பைபிள்லே எல்லாத்தோட சின்ன புக். இதில் என்ன ஆகுதுன்னா, ஒனேசிமோ என்ற ஒரு வேலைக்காரங்க வந்து வேலை பார்த்துட்டு இருந்தாங்க பிலேமோன் வீட்டில். பிலேமோன் வீட்டில் வேலை பார்க்கும்போது ஏதோ ஒரு தப்பு பண்ணி ஓடி போயிட்டாங்க. அந்த காலத்தில் ஓடி போனால் என்ன ஆகும் தெரியுமா? சிறைச்சாலையில் போட்டுருவாங்க. ஸோ சிறைச்சாலையில் போட்ட பிறகு என்ன ஆகுதுன்னா, அங்கே அவங்க இயேசுவை மீட் பண்ணுறாங்கன்ட்டு அர்த்தம். அங்கே தான் அவங்க இயேசப்பாவோட ஒரு அன்பை என்கவுண்டர் பண்ணுறாங்க பவுல் மூலமாக. இப்போ பவுல் மூலமாக இவங்க ரட்சிக்கப்பட்டு இப்போது அவங்க ஸ்பிரிச்சுவல் சன் ஆகிட்டாங்க. என்ன ஆகிட்டாங்க? ஸ்பிரிச்சுவல் சன் ஆகிட்டாங்க. ஸோ அவங்க இவ்வளோ பெரிய தப்பு பண்ணியும் என்ன ஆகிட்டாங்க? ஒரு ஸ்பிரிச்சுவல் சன் ஆகிட்டாங்க. எக்ஸெப்ட் பண்ணிட்டாங்க. ஜீசஸ் அவங்களோட தப்பு குற்றங்கள் எல்லாமே மன்னித்து ரட்சிக்கப்பட்டு இப்போது பவுலுக்கு என்னதாயிட்டாங்க? ஸ்பிரிச்சுவல் சன் ஆகிட்டாங்க. இப்போ ஸ்பிரிச்சுவல் சன் ஆன பிறகு என்ன ஆகுது தெரியுமா? இப்போ பவுல் வந்து லெட்டர் எழுதுறாங்க. யாருக்கு? பிலேமோனுக்கு லெட்டர் எழுதுறாங்க. இங்கே பாரு, இங்கே ஒனேசிமோவை நான் மீட் பண்ண ரட்சிக்கப்பட்டுட்டான். அதில் ஒரு 3 பாயிண்ட் அது நம்மக்கிட்டே ஏசப்பா இன்னைக்கு பேச போகிறாங்க. நம்ம வாழ்க்கையிலையும் ஒனேசிமோ போல் நம்ம எத்தனையோ விஷயத்தில் ஓடி போயிருக்கலாம் ஏசப்பா கிட்டேருந்து. ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிட்டுனா ஏசப்பாவை ஒதுக்கி விட்டுறது, இல்லைனா ஒரு லைக் ஜாப் இருந்தால் நம்ம ஓடி போயிடுறது. நம்ம பிஸி ஸ்கெட்யூல்னால நம்ம வந்து எத்தனையோ விஷயத்துலேருந்து நம்ம ஏசப்பா கிட்டேருந்து ஓடி போயிருக்கலாம். அதே மாதிரி ஒனேசிமாவும் ஓடி போயிட்டாங்க. ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்க? பவுல் ஒரு லெட்டர் எழுதுறாங்க பிலேமோனுக்கு. இவன் வந்து திருந்திட்டான். இத்தனை நாள் ஒனேசிமோ உனக்கு யூஸ்லெஸ்ஸாக இருந்தான். ஆனால் இப்போ உனக்கும் எனக்கும் என்னதான் ஆக போகிறான்? யூஸ்ஃபுல்லாக ஆக போகிறான். இப்போ என்னதான் மாற்றிட்டாங்க ஏசப்பா அவனை? மன்னிச்ச பிறகு ரட்சிக்கப்பட்ட பிறகு என்ன ஆகுதுன்னா, நம்ம மன்னிக்கப்படுறோன்ட்டு அர்த்தம். இப்போ ஏசப்பா மன்னிச்ச பிறகு ஃபஸ்ட்டு இவனை என்ன சொல்கிறாங்கன்னா, ஹீ இஸ் யூஸ்ஃபுல். இப்போ அவங்க யூஸ்ஃபுல் பர்சனாக ஆகிட்டாங்க. ஓகேவா? இப்போ நான் ஒரு 3 காரியத்தை பற்றி பேச போகிறேன். இப்போ இந்த லெட்டர்லேயே தெளிவாக என்ன எழுதியிருக்காங்கன்னா, இனி அவன் வேலைக்காரன் இல்லை, பிலேமோன் உனக்கு அவன் சகோதரனாக மாறிட்டான். மீன்ஸ் இங்கே ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் பார்க்காங்க. ஒரு ஸ்லேவை ஒரு வேலைக்காரனை தம்பியாக மாற்றிட்டாங்கன்னா, இப்போ நம்மளை மாதிரி நம்ம பாவத்தில் அடிமையில் இருக்கிற நம்மளை ஏசப்பா என்னதான் மாற்றிட்டாங்க? மகளாக மாற்றிட்டாங்க. வாங்க வாசிக்கலாம். கலாத்தியர் 4:7. ஓகே. ஆகையால் இனி நீ அடிமையாய் இராமல் புத்திரனாய் இருக்கிறாய். நீ புத்திரனே ஆனால் கிறிஸ்து மூலமாய் தேவனோட சுதந்திரனுமாய் இருக்கிறாய். இப்போ என்னது? நீ அடிமையாய் இல்லாமல் நீ தேவனோட ஒரு என்னதான் இருக்கோம்? நம்ம ஒரு சில்ட்ரன், ஒரு மகளாய் ஏசப்பா நம்மளை என்ன பண்ணிட்டாங்க? ஏற்றுக்கொண்டாங்க. எப்படி ஒனேசிமோவை தம்பியா, பிரதரா பிலேமோனை ஏற்றுக்கொள்ள சொல்றாங்க, அதே மாதிரி நம்மளை ஏசப்பா அந்த சிலுவை இரத்தத்தின் மூலமாக நம்ம இப்போ என்னதாயிட்டோம்? மகளா மாறிட்டோம். சரி, இப்போ 2வது விஷயம் என்ன நடக்குன்னா, என்ன சொல்றாங்க? நீ என்ன எப்படி ட்ரீட் பண்றியோ அதே மாதிரி நீ ஒனேசிமாவும் நீ ட்ரீட் பண்ணணும். இப்படி பவுல் சொல்றாங்க பிலேமோனை பார்த்து. நீ ஒனேசிமாவை நீ எப்படி ட்ரீட் பண்ணணும், நீ என்ன எப்படி ட்ரீட் பண்றியோ அதே மாதிரி நீ ஒனேசிமாவும் ட்ரீட் பண்ணணும். நமக்கு ஒரு புதிதான கட்டளையை கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து ஒருவர் அன்பு கூறணுமா. நம்ம ட்ரீட் கூட ஒரு அன்பாக தான் பண்ணணுமா. ஒருத்தவங்களை நம்ம உபசரிக்கும் போது நம்ம எப்படி ஏசப்பா நம்மளை உபசரிச்சாங்க? நீ பாவி, நீ தள்ளிப்போ, இது அப்படியேங்க நம்மளை சொன்னாங்க. நம்மளை எப்படி சொன்னாங்க? நீ என்னோட மகன், நீ எனக்கு மகள், நான் பாவத்தை மன்னிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்மளை ஏற்றுக்கொண்ட தேவன் நம்மளை எப்படி ஏற்றுக்கொண்டாங்களோ நம்மளும் மற்றவங்களும் அப்படி ஏற்றுக்கொள்ளணும். இப்போ 3வது என்ன சொல்கிறாங்கன்னா, ஒனேசிமோ ஏதாச்சும் உனக்கு லாஸ் கொண்டு வந்திருந்தா, ஏதாச்சும் கடன் ஏதோ இருந்தால் நான் அதை பே பண்ணுறேன். எப்படி ஏசப்பா நம்ம கடன், நம்ம பாவத்தில் இருந்தோம், நம்மளோட ரிலேஷன்ஷிப் எல்லாமே கட் ஆயிடுச்சு காட்கிட்ட. ஆனால் அந்த ரிலேஷன்ஷிப்பை திருப்பி கொண்டு வரதுக்கு தான் நமக்காக இயேசு அந்த சிலுவையில் மரித்தார். பாருங்களேன், இந்த சிலுவையில் இயேசுவை மரித்த பிறகு நமக்கு எல்லாமே கிடச்சிட்டு. பாருங்களேன் ஒனேசிமோட கதையில் எப்படி மாற்றிட்டாங்க பார்த்தீங்களா அந்த ஸ்டோரியை. ஒரு அடிமையில் இருந்தவனை ஒரு சகோதரனாக மாற்றினாங்க. நம்மளும் ஒரு அடிமையில் இருந்தோம், நம்மளும் ஒரு அடிமையில் இருந்தவங்க தான். ஆனால் நம்மளையும் ஏசப்பா மகளாக ஏற்றுக்கொண்டாங்க. அந்த சிலுவை எல்லாமே நம்மளுக்கு கொடுத்துட்டு எல்லாமே நம்ம இப்போ பரலோக ராஜ்யத்தில் போகலாம், ஒரு தைரியமாக போகலாம், தேவனோட மகனாக நம்ம போகலாம், மகளாக நம்ம போகலாம்.
நம்மளை எப்படி ட்ரீட் பண்ணணும், நம்ம ஒருத்தவங்களை எப்படி ட்ரீட் பண்ணணும், ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக. நம்மளை ஏசப்பா சீப்போ வேலைக்காரங்க வா அப்படி எங்க நம்மளை கூப்பிடுறாங்க. யூனிஸ், உங்களுக்கு ஏசப்பா உங்கள் பேரை கூப்பிட்டு கூட கூப்பிடலாம். பாருங்க, சாமுவேல்னு கூப்பிட்டாங்க, ஆபிரகாம் கூப்பிட்டாங்க, மோசேன்னு கூப்பிட்டாங்க. இப்படி ஒரு உறவை நமக்கு கொடுத்துட்டாங்க ஏசப்பா. ஸோ நம்ம இனி தேவர் ராஜ்யத்துக்கு உதவும்படியாக ஒரு நல்ல மகளாக நம்ம தேவனோட ராஜ்யத்தை இன்னும் பெருக செய்யணும். தேவன் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. காட் பிளஸ் யூ ஆல்.